நான் இயேசுவை தேடி வரும்போது ஏதோ சின்ன காரியம் வந்த உடனே சாத்தான் என்ன செய்யறான்னா அது பெரிதாக உங்கள் முன்பாய் காட்டுகிறார். பிரியமானவர்களே, எனவே பிசாசின் ஆலோசனையும் திட்டங்களையும் மனிதனுடைய ஆலோசனை திட்டங்களையும் தள்ளி விட்டுட்டு கர்த்தர் இந்த நாள் அற்புதங்களை செய்ய எனக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப கழுதையை பார்க்கும் பொழுது இயேசுவுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட கழுதை. அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீங்க போங்க, ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை. இந்த கழுதை இப்ப ஃப்ரெஷ்ஷா இயேசுவை சுமந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறது. எனவே தேவ சித்தத்தை சுமந்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறீங்களா? அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, அருமையான ஊழியக்காரனே, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அதுல வாசிக்கிறேன், ஸ்தோத்திர ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த கழுதை கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப கட்ட அவிழ்ப்பதற்காக இயேசு தம்முடைய சீசரை அனுப்புகிறார். இந்த காலை வேளையில உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கடன் பிரச்சனை, உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த அவிசுவாசமான ஆவிகள், உன்னை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சத்துருக்களிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஆவியானவரை, தேவன் தம்முடைய தூதனை இந்த காலை வேளையில அனுப்புகிறார். உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவங்களை, உன்னை கட்டி வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியங்களை அவிழ்க்கும்படியாக தேவன் தம்முடைய திரு தூதர்களை அனுப்புகிறார். பைசலால் இங்க பார்க்கும்போது கட்டி வைக்கப்பட்ட கழுதை அவிழ்க்கும்படி அப்போஸ்தலரை அனுப்புகிறார், சீசர்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது ஏன் கட்ட அவுளுக்கிறீங்க சில பேர் கேட்பான். ஆமா, ஏன் நன்மை நடக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது பாஸ்டிங் பிரேயர் போட்டு ஜெபம் பண்ணும்போது சில பேர் கேட்பான். ஆமா, பாஸ்டிங் போடுறது நன்மை நடந்துருமோ? அதிகமாக ஜெபிக்கும் போது நன்மை